மக்கள் நல்வாழ்வுத்துறையில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் நிறைவேற்றி வருகிற திட்டங்கள் இன்னைக்கு உலக அளவில் முன்மாதிரி திட்டங்களாய் பல நாடுகளிலும் பேசப்பட்டு வருகிற திட்டங்களாய் ஒன்றிய அரசு மட்டுமல்ல பல்வேறு பன்னாட்டு விருதுகளும் தொடர்ந்து இந்த துறைக்கு வரப்பெற்று ஏறத்தாழ 1600க்கும் மேற்பட்ட விருதுகள் வரப்பட்டிருக்கிறது என்பது அனைவரும் அறிந்த ஒன்று. நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் இந்த துறையில் பணியாற்றுகிற மருத்துவர்களுக்கும் செவிலியர்களுக்கும் மருத்துவம் சார்ந்த களப்பணியாளர்களுக்கும் தொடர்ந்து அவர்களுடைய நலன் பேணி பாதுகாப்பதில் எந்த அளவுக்கு அக்கறை காட்டி வருகிறார் என்பதை நீங்கள் அனைவருமே நன்றாக அறிவார்கள். இந்த துறையின் சார்பில் காலி பணியிடங்கள் 0 என்கின்ற நிலையில் வர வேண்டும் என்கின்ற வகையிலான அறிவுறுத்தலுக்கு ஏற்ப இன்றைக்கு தொடர்ந்து எம்ஆர்பி, NHM, டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி, TNPSC போன்ற அமைப்புகளின் மூலம் பணி நியமனங்கள் மிக தொடர்ச்சியாக நடைபெற்று 0 நிலையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கு ஒரு மகத்தான நாள், கிராம சுகாதார செவிலியர்கள் வாழ்வில் ஒரு மகத்தான நாள். மிக நீண்ட கால சட்ட போராட்டங்களுக்கு பிறகு உச்சநீதிமன்றத்தின் நீண்ட நெடிய படிக்கட்டுகளை ஏறி இறங்கி மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய அறிவுறுத்தலுக்கு ஏற்ப உச்சநீதிமன்றத்தின் மிக சிறந்த மூத்த வழக்கறிஞர்கள் இன்றைக்கு இதற்காக நியமிக்கப்பட்டு இதில் வெற்றியும் கண்டு 1231 கிராம சுகாதார செவிலியர்களுக்கு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் இன்றைக்கு பணியாணைகளை தந்திருக்கிறார்கள். ஏற்கனவே இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு 34,005 பணியாளர்களுக்கு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் பணியாணைகளை தந்து எந்தமான ஒரு சிறிய அளவிலான குளறுபடிகள் இல்லாமல் நேர்மை தன்மையோடு வெளிப்படை தன்மையோடு 34,005 பணியிடங்கள் நிரப்பப்பட்டிருக்கிறது. 43,155 பணியிடங்களுக்கு கலந்தாய்வு நடத்தப்பட்டு வெளிப்படையான பணிமாறுதல்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. இன்னமும் இந்த கிராம சுகாதார செவிலியர்களில் விடுபட்டு போனவர்கள் தற்போது காலியாக இருக்கிற பணியிடங்கள் என்று 2,147 பணியிடங்கள் இருக்கிறது. அதற்கு MRB நிர்வாகம் தற்போது தேர்வு நடத்த தொடங்கி இருக்கிறது. அதற்கான நோட்டிபிகேஷன் இன்னும் 2-3 நாட்களில் வரவிருக்கிறது. அதுவும் கூட 2 மாதங்களில் 2,147 பேரையும் பணியில் அமர்த்திட வேண்டும் என்று மாண்புமிகு முதல்வர் அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். எனவே இந்த மிக சிறப்பான நிலையை கொண்டு வந்த தாயுமானவர் மாண்புமிகு திராவிட நாயகர் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் இப்பொழுது உங்களுக்கு இந்த பணியாணைகளை வழங்குகிறார்கள். அதன் தொடர்ச்சியாக ஒரு 5 செவிலியர்களுக்கு 1631 பேரில் ஒரு 5 பேருக்கு நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இந்த பணியாணைகளை வழங்கவிருக்கிறார்கள் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்து அவருக்கு நன்றியினையும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.